ஆன்மீகவேல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட அரசி யோக பிரபவம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். சுக்கிர பயிற்சி அப்டின்னா என்ன? அத பத்தி எங்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லிடுங்க. பொதுவா சுக்கிர பயிற்சி வருது அப்டின்னா, எத்தன வருட காலங்கள் இருக்கும்? யார் யாருக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்டின்னு நம்ம பின்னாடி 12 ராசிக்கும் பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பயிற்சினா என்ன? சுக்கிர பயிற்சி வர்றதுனால நம்மளுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும்? அப்டிங்கிறத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி 1 மாதம் மட்டும் தான் இருக்கிறது. ஆனா, அந்த 1 மாதத்திலேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பலன்களுக்கு உண்டான ஒரு அடித்தளம் போட்டுட்டு போயிருவாரு. அவர்தான் சுக்கிர பயிற்சி. இப்ப எப்போ வராரு அப்புட்ன்னா, ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இந்த 1 மாதத்துல புதுசா அதாவது சுக்கிரன யாருக்கு காரகத்துவம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடை, ஆபரணம், ஒரு பிரம்மாண்டம்னாலே நம்ம சுக்கிர பகவான தான் சொல்லலாம். அதனால புதுசா ஆடை, ஆபரணம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா போட்டி போடுவாங்க. புதுசா ஆஃபீஸ் போறது, புதுசா தொழிற்சாலை, புதுசா வீடு கட்டுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாதத்துல இந்த பார்லர் வச்சிருக்கிறவங்க, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகும். ஏன்னா சுக்கிரனுக்கு இன்னொரு காரகத்துவம் பெண்கள சொல்லுவாங்க. ஸோ நறுமணம் சார்ந்த பொருட்கள், இது அனைத்துமே ஒரு வெற்றி ஒரு நார்மலா இருக்கு. இன்னைக்கு தான் கடைய ஓப்பன் பண்ணியிருக்கேன்பா. எனக்கு வருமானம் வருமா இல்லையான்னு கேட்கறதுக்கு இந்த 1 மாதத்துல பார்த்தீங்கன்னா, அடிச்சு அவங்க பிரான்ச்சஸ் போடுற மாரியான ஒரு பெரிய மாற்றத்த குடுப்பாரு. முக்கியமா இந்த கலை, கவிதை இந்த மாரியான துறைகள்ல, நாடகத் துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருவாரு. இது இது நார்மலா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்ல நான் அது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். ஒரு அழகா கொண்டு வரணும். அப்படிங்கிற புது புது யோசனைய கொண்டு வரவர் தான் சுக்கிரன் பகவான். இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை தான். அந்த ஒரு பார்வையிலேயும் பலவித மாற்றத்தையும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறாரு. அவர் அதே இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது பலன்கள் மாறுபடும். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான அனைத்து பலன்களையும் அந்த 1 மாதத்துல கொடுக்கிறவர்னா சுக்கிர பகவான் தான். ஓகே. பொதுவா இந்தந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி வந்தா, இந்தந்த ராசிக்கு கூடுதல் பலன் இருக்கு. அப்படி ஏதாவது பொதுவா சொல்ல முடியுமா? பொதுவா பார்த்தீங்கன்னா, மெயினா சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்ப புனர்பூசம் 3ல இருக்கிற ஆ சுக்கிரன் பகவான் மிதுன ராசியில இருக்காரு. அவர் புனர்பூசம் 4ஆம் பாதமான கடக ராசிக்கு வராரு. பொதுவாகவேவும் ஒரு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்க போறாரு. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் பெண்களுக்கு உண்டான மாதம் சொல்லி இத சொல்லலாம். ஏன்னா, இதே இது ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்க, அதாவது ஒரு ஒரு துணி கடையா இருக்கட்டும், ஒரு நகை கடையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்களும் ஒரு மேன்மை அடையறதுக்கு உண்டான ஒரு பொதுவான ஒரு முன்னேற்றத்த குடுக்குறது தான் சுக்கிரன் பயிற்சி. அதாவது இந்த சுக்கிர பயிற்சியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதே கடகத்துல குரு பகவான். அது ஒரு ஒரு சுபகுருன்னு சொல்லுவாங்க. இயற்கை சுபராவே இருக்கிறவர் தான் குரு பகவான். அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி வேற இந்த ஜூன் 2ஆம் தேதி பிறக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானோட தான் சுக்கிரன் பகவான் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒருத்தர் தான் குரு. அப்படிப்பட்ட ஒருத்தரோட சுக்கிரன் பகவான் இணையும்போது, ஒரு பெரிய மாற்றம் என்ன சொல்றா ஒரு மன நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க. என்ன அழகுபடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போனாலும் பரவால்ல. ரொம்ப சிம்பிளா இருக்க விரும்புவாங்க. ஆனா, அவங்கள பத்தி பின்னாடி நெறைய வார்த்தைகள் பேசி ரொம்ப காயப்பட்டுருப்பாங்க. ஆனாலும் என்ன, இல்ல வேணாம் பரவால்ல அவங்க சொன்னாலும் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாற்றமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க சார்ந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ராசிய பொறுத்தளவு, அவங்களுக்கே அந்த மாற்றம் கொண்டு வரணும்னு நெனைப்பாங்க. அவங்கள அவங்களே அழகுபடுத்திக்கிறணும். அதன் மூலமா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ, இந்த டைம்லலாம் நம்மள அழகுபடுத்தக்கூடாது, வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகு சாதன பொருட்கள் மேல விருப்பம் இருக்கிறவங்க, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்க ரொம்பவே கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. நார்மலா இருக்கிற பெர்சன விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இப்ப அந்த மாற்றம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது, தன்னைத்தானே ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு வெற்றி, தைரியம் கிடைக்கக்கூடிய மாற்றமா, அதுவும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால, பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது? குறிப்பா தாயார் உடல் நலம், அவங்களுடைய உடல் நலம், குடும்ப உடல் நலம் பத்தி சொல்லுங்க மேம். இதுல சுக்கிர பயிற்சி பாத்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல பாத்தீங்கன்னா, 10ஆம் இடம்போது தொழில் ஸ்தானம் தான். என்ன மாதிரியான ஒரு தொழில் பண்ணணும்? இவங்களுக்கு என்ன மாற்றத்தை விரும்பாத ராசினா நம்ம துலாம் ராசிய சொல்லலாம். நான் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிருக்கேன். எனக்கு எந்தவித புதிய மாற்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. வேலையில இவங்க வேலைக்கு போய்க்கிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வேலையில
ஈஸியா முதலாளிய அட்ராக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் மாரி சரி வேலை பார்ப்பாங்க. என்ன ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, அழகா அந்த வேலைய முடிச்சு குடுத்துருவாங்க. ரொம்ப முதலாளிகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பெர்சன்ஸ் உள்ள ராசினா துலா ராசி. ஆனா, அதே இது இவங்க ஒரு கோபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வார்த்தைனாலும் விடுவாங்க. ஆனா இவங்க வேலைய விட்டு நின்றாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாளி தேடி வந்து, "எப்பா நீ வந்துருப்பா, வேலைக்கு நீ இல்லாம ஓடாது." அப்படிங்கிற மாரியான ஒரு பாண்ட் வந்து நிச்சயமா இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பெர்சன். தொழில்னு எடுத்துக்கிட்டாலும் வச்சுக்கோங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, இதே அவங்க தொழில்லயும் ரூ. 1 இவங்கள ஏமாத்த முடியாது. ஈஸியா ஒரு சிலர்லாம் வந்து ஈஸியா ஏமாத்திரலாம். நான் நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன்னு சொல்லி. இவங்க மெனக்கெட்டு ரூ. 1 இருந்தாலும் கேட்டு வாங்கிருவாங்க. எதுக்கு? என்னுடைய உழைச்ச காசு. நான் எதுக்கு வீண் பண்ணணும்? அப்புட்ன்ட்டு அந்த ஒரு தொழில் வேலை நிர்வாகத்திறன் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதன் மாரி ரெட்டிப்பு வருமானம் வரும். சரிம்மா இந்த தொழில் தான் பண்ணிக்கிருக்க. இதே வந்து வேற தொழில் பண்ணு. ஏன் இது சரி இந்த கடையில யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிறோம். இன்னொரு தொழில் பண்ணு. இல்ல வேற இடத்துல போடு. தான் நல்லா வருமானம் வருதே. எதுக்கு சின்னதா போட்டிருக்கீங்க? இன்னும் பெருசா போடுங்க. அப்பலாம் சொல்ல வரும்போது, அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு இருக்கிறதே போதும். அத பெருசுபடுத்தணும், விரிவுபடுத்தணுங்கிற எந்த மாற்றமே அவங்களுக்கு வராது. இருக்கிற இடத்துல நான் இருக்கிற மாரி வேலை பார்த்துட்டு போயிறேன். அப்படிங்கிற ஒரே மைண்ட்ல தான் துலாம் ராசிக்காரவங்க இருப்பாங்க. சமுதாயத்துல இவங்களுக்கான அந்த அந்தஸ்து பத்தி இந்த காலகட்டத்துல எப்படி மேம் இருக்கும்? ரொம்பவே நல்லாருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம்போது பொது பணியில இருக்கிறவங்க, சேவை மனப்பான்மையோட இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது இப்படிலாம் ஒரு பெர்சன் இருந்தாங்களா? அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா சுற்று வட்டாரத்த தவிர வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப இவங்கள தெரியாதவங்க யாருமே இல்லன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய மாற்றம் இருக்கும். ஏன்னா இவங்க எதையுமே விளம்பரப்படுத்தாம, மத்தவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க துலா ராசிக்காரங்க. ரொம்பவேவும் இரக்கமான ஒரு பெர்சன். யாரு என்னனாலும் சரி, அவங்க ஏமாத்தினாலும் இவங்க ஏமாந்துட்டு போயிருவாங்க. அதாவது எந்த வகையில ஏமாறுவாங்க அப்டின்னா, அன்பா சொல்லி ஏமாத்துவாங்க இல்லையா? அதனாலும் பரவால்ல ஏமாந்துட்டு போட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருன்னே தெரியாதவங்க வந்து இவங்க கிட்ட ஒரு ரூ. 500 குடுங்க. நான் திருப்பி தரேன். இல்ல பஸ்ஸுக்கு போக காசு இல்லன்னு சொன்னாங்கன்னா, காசு குடுத்துருவாங்க. தொழில்ல இவங்கள ஏமாத்த முடியாது. பொதுவா நார்மலா எங்கேயாவது போயிட்டு வரும்போது, செய்யும்போதுனா கண்டிப்பா இவங்கள ஏமாத்திரலாம். ரொம்ப அன்பு காமிச்சவங்களும் ஈஸியா இவங்கள ஏமாத்திருவாங்க. காசு அள்ளி குடுத்துருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையும் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்பா, கண்டிப்பா அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. காசு அள்ளி, அள்ளி, அள்ளி குடுப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் தனக்கு பண்றதுக்கு இவங்களுக்கு மனசே வராது. தன்னுடைய குடும்பத்திற்கும், தன்னுடைய சுற்றத்தாருக்கும், தன்னுடைய உறவினர்களுக்கும், தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பண்றதுன்னா ரொம்ப ஆர்வமா பண்ணுவாங்க. அதனாலேயேவும் இதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி தெரியாதவங்க, இப்ப அவங்களுடைய நல்ல விஷயம் மூலமா சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து வந்து, ஏதாவது ஒரு ஒரு போஸ்டிங் பொது வாழ்வுல, ஒரு அரசியல்ல ஒரு போஸ்டிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு வாழ்வை நோக்கி போறதுக்கு உண்டான அடித்தளமா சுக்கிரன் பயிற்சி இருக்கும். ஓகே மேம். தொழில் வளர்ச்சி பத்தி சொல்லுங்க மேம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஏன்னா, ஏதாவது ஒரு அ மாற்றத்த செய்ய விரும்பல அப்படின்னாலுமேவும், இவங்களுக்குள்ள தொழில் வருமானம் பெருகிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சின்ன கடையா போட்டிருப்பாங்க. இவங்கள மட்டும் தான் நம்பியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு வேலையாள போடலாம்னா, அதெல்லாம் எதுக்கு நானே சமாளிச்சுக்கிறேன். எம்புட்டு கூட்டம் வந்தாலும் சமாளிச்சுருவாங்க. அதே இது சரி கொஞ்சம் விரிவுபடுத்தினா வேண்டாம். அதே வருமானம் தான். அதிகமான வருமானம் தான் வரும். எந்தவித மாற்றமே செய்ய வேணாம். நாங்க இதையே பார்த்துக்கிறோம்னு சொல்லி, இருக்கிற ஒரு சின்ன கடையிலேயும் பெரிய வருமானத்த பார்க்குறவங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் தான். ஓகே மேம். குழந்தை பாக்கியம் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இந்த காலகட்டத்தில வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தாமதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எனவே 4ஆம் இடம்னு சொல்லும்போது, அ வேலைகள நல்லா குடுக்குறாரு. அதாவது தாய் வழி மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அதற்குண்டான ஒரு ஆலோசனை கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு சுக்கிர பயிற்சி அதாவது குரு பயிற்சி நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த சுக்கிர பயிற்சிய தாண்டி அடுத்து வரும் மாதங்கள், அடுத்து வர கடைசியில இவங்களுக்கு குழந்தை வரம் உண்டாததுக்கான வாய்ப்பு நிச்சயமாவே கிடைக்கும். மெயினா வந்து இந்த காலகட்டத்தில இவங்களுக்கு சொந்த வீடு, இடம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமா துலாம் ராசி நேயர்கள் யாராவது ஒருத்தர் ஒண்ணு இடம் வாங்கியிருப்பாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு பிளேஸ்மெண்ட்டமாவது போட்டிருப்பாங்க. நிச்சயமா இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஓகே மேம். இவங்க வந்து இந்த சுக்கரபட்ச காலகட்டத்துல எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறந்த பலன் தரும்? இவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப விரும்பப்படுற ஒரு தெய்வமே பெருமாள் கோவில் வழிபாடு சொல்லலாம். ஏன்னா பெருமாள் வழிபாடு ரொம்பவே இஷ்டமா பண்ணுவாங்க. கண்டிப்பா அவருடைய வழிபாடு பண்ணாலே சனிக்கிழமை தோறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய மாற்றத்த கொடுக்கும். இவங்களுக்கு அந்த கோபத்த குறைப்பாரு. ஏன்னா இவர் என்னதான் நல்ல மைண்ட் நல்ல ஒரு பொது வாழ்வில் ஈடுபட்டு ஒரு இரக்கமான சூழல்லாம் இருந்தாலும், இவங்களுக்கு வர்ற அந்த ஒரு நிமிஷம் கோபத்துல
ஓராயிரம் வார்த்தை பேசிடுவாங்க. அன்பா இருந்தா அவ்வளவு தூரம் அன்பா பேசுவாங்க. ஆனா கோபம் வந்துச்சுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த கோபத்தை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாலே சூப்பரா இருப்பாங்க. ஓகே மேம்.